ஒரு சிறுமி அவங்க தாத்தா கிட்ட, தாத்தா நான் டாக்டருக்கு படிக்கவா இல்லை இன்ஜினியருக்கு படிக்கவா இல்லை கலெக்டருக்கு படிக்கிறதானே தெரியல, எனக்கு ரொம்பவே குழப்பமா இருக்கு, எதையோ யோசிச்சு தலையை தான் வலிக்குது அப்படின்னு சொல்லுது. இதை கேட்ட அந்த தாத்தாவும் 3 வெவ்வேறு விதமான சாக்லேட்டை கையில் எடுத்துக்கிட்டு 3 சாக்லேட்டில் ஏதாவது ஒன்று எடுன்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த பொண்ணும் சாக்லேட்டு எது நல்லா இருக்கும், எதை எடுக்கலாம் அப்படின்னு ரொம்ப நேரமாக யோசிச்சு கடைசியில் ஒரு சாக்லேட்டை எடுக்குது. அப்போ வழியில் வர ஒரு சின்ன பையன்கிட்ட அந்த தாத்தா கையில் இருந்த சாக்லேட்டை கொடுத்து, இந்தப்பா சாக்லேட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. அவனும் உடனே அந்த தாத்தா கையில் இருந்த சாக்லேட்டை எடுத்துக்கிட்டு போகிறான். அந்த தாத்தாவும் அந்த பொண்ணுக்கிட்ட, இதில் ஒரு விஷயத்தை கவனிச்சியா, அவன் என் கையில் இருந்த சாக்லேட்டை எடுக்கிறதுக்கு 10 செகண்டு கூட ஆகலை, ஆனால் உனக்கு என் கையில் இருந்த சாக்லேட் எடுக்க 2 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, என் கையில் 3 சாக்லேட் இருந்தது. அதற்கு காரணம், எப்போதுமே ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ, உன் கையில் நிறைய விஷயங்களை வச்சுக்கிட்டு இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தா உன்னோட நேரம் தான் வீணாகும். அது உன்னை குழப்பத்தில் தள்ளிவிடும். அதுவே நீ உனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை மட்டும் தேர்ந்தெடுத்து அதை நோக்கி போக ஆரம்பிச்சியனா உனக்கு அதில் குழப்பமே வராது, உனக்கு நேரமும் வீணாகாது. பேத்தி, நான் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு அந்த பேத்திக்கிட்டே கேட்டார். அவங்க பேத்தியும் அதை புரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரி நடந்துக்கிட்டா. இதில் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு செயலை செய்யணும்னா அதில் தெளிவாக முடிவு செய்யணும்.